ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் காத்திருக்கிறதாக என் ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். எந்த காரியத்துக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் அநேக உபவாசத்தில் கூட இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? காத்திருப்புக்கு முடிவு உண்டுன்னு என் தெய்வம் உங்களை பார்த்து தான் சொல்லி கொண்டிருக்கிறார். என் மகள் அநேக காரியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறது. இந்த காரியம் நடக்குமான்னு சொல்லி எதிர்பார்ப்பு கூட இருக்கிறது. ஆனால் அந்த இதுக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். காத்திருப்புக்கு முடிவு உண்டுன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்தா பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே ஆமேன் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு அங்கே சொல்லுகிறதை என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவர்களாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்தார். காண்பித்து நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னா எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு காத்திருங்கள் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த காரியங்கள் நமக்கு திட்டம் பண்ணியிருக்கிறாரோ, எந்த காரியங்கள் நமக்கு முன்குறித்திருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் எருசலேமை விட்டு போகாதபடிக்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அங்கே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியில் ஊற்றப்படுவதற்கு, பரிசுத்த ஆவியாய் பெற்றுக்கொள்வதற்கு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க சொல்லுகிறார். 1 நாள் 2 நாள் காத்திருக்கணுமா? ரகசியத்தை சொல்லவில்லை. பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கன்னு சொன்னாரே தவிர எத்தனை நாள் காத்திருக்கணும்னு சொல்லலை. ஆனால் இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து 120 பேரும் இயேசுவின் தாயாயிருக்கிற மரியாளும் கூட மேல் வீட்டறையில் காத்திருந்தார்கள். காத்திருக்கும் பொழுதுதான் என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் ஒருமனப்பட்டு என்ன செய்திருந்தார்கள்? கூடியிருந்தார்கள். 2வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சடிதியாய் அவர்கள் இருக்கிற இடம் முழுவதும் அவர்கள் மேல் அக்கினியாய் கர்த்தர் இறங்கி வந்தார். அவருடைய நாவுகள் அக்கினிமயமான நாவுகளாய் மாறினது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய காத்து கொண்டிருக்கிறதற்கு நீங்கள் உங்களுக்கு தந்திருக்கிற எருசலேம் என்று சொல்லப்படுகிற திருச்சபையில் போய் ஒரு 3 நாளாவது உபவாசம் பண்ணி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் என் ஆலயத்தில் போய் உபவாசம் பண்ணி நான் காத்திருப்பேன். நான் அந்நாளை போல என்னுடைய காரியத்திற்காக இருதயத்தை தேவ சமூகத்தில் போய் ஊற்றுவேன் என்று சொல்லி நீங்கள் ஊற்றும் பொழுது நீங்கள் வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா? குழந்தை பாக்கியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா? அது மாத்திரமல்ல, திருமண காரியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா? எந்த காரியத்தை காத்து கொண்டிருக்கிறீர்கள்? குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள ஒரே போராட்டம், ஏதோ ஒரு ரீதியில் நெருக்கப்படுகிறேன், ஏதோ ஒரு ரீதியில் நான் உடைத்து போயிருக்கிறேன் என்று சொல்லி எதற்காய் காத்து கொண்டிருக்கலாம்? அப்படி காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல முடிவு எங்கே இருக்குன்னா எருசலேமில் இருக்கிறது. எருசலேம் என்பது தேவ பிரசன்னம். எருசலேம் என்பது உங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபை. அந்த திருச்சபையில் ஆண்டவருடைய சமூகத்தில் பதில் வரும் வரைக்கும் நான் தேவ சமூகத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி காத்திருங்கள். காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல பதில் வரும், நல்ல முடிவு வரும் என்பதை தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? தீர்மானிப்பீர்களா? ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு அப்படியே அப்போஸ்தலர் 1:5 எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.